இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு நம்ம வீட்டில் இறால் பிரியாணி செய்ய போகிறோம். அது உங்கள் கூட நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இறால் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். இறால், நெய், பிரியாணி அரிசி. இந்த டம்ளரில் 3 டம்ளர் அரிசி போட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆயில், புதினா மல்லி, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், தேவைப்பட்ட 2-3 முந்திரி போட்டுக்கோங்க தாளிக்கும் போது. கரம் மசாலா, லெமன், பிரியாணி மசாலா, தயிர். வாங்க எப்படி பிரியாணி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி பிரியாணி சட்டியை அடுப்பில் வச்சுட்டு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் கொஞ்சம், அதோட கொஞ்சம் ஆயிலையும் சேர்த்துக்கோங்க. சூடானோன்னு சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. சோம்பு சூடானோன்னு இந்த பட்டை லவங்கம் நான் சொல்ல மறந்துட்டேன், இதை ஆட் பண்ணிக்கோங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் மட்டும் ஃபஸ்ட் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதங்கணும். நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பச்சை மிளகாய், தக்காளியும் போட்டுக்கிறோம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பிரியாணிக்கு எப்போவுமே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடணும், அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நல்லா அடி பிடிக்காமல் கிண்டி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினோன்னே இறால் போட்டுக்கலாம். இறால் போட்டோன்னே லேசாக வதங்கினோன்னே கரம் மசாலா, பிரியாணி மசாலா, காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டிடுங்க. இப்போ தயிர் ஊற்றிக்குவோம். லெமன் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த டம்ளரில் நம்ம 3 டம்ளர் அரிசி போட்டோம். ஒரு டம்ளருக்கு 1.5 இப்போ தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதிக்குது. இந்த டயத்தில் அரிசி போட்டுக்குவோம்.
அரிசி போட்டு இது கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுலேயே நம்ம புதினா மல்லி தூவிக்கலாம். கேசரி போட்டு கொஞ்சம் எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. மூடியை ஓப்பன் பண்ணும்போது இப்படி முக்கால்வாசி வெந்திருக்கும். இது நல்லா இப்படி தேய்ச்சி விட்டுட்டு முந்திரி அப்படியே இப்படி மேலாப்பில் லேசாக தூவி விட்டுக்கோங்க. நெய் மேலாப்பில் ஊற்றி விட்டுக்கோங்க. நெய் எல்லா இடத்துல ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஏற்கனவே நான் தோசைக்கல் சூடு பண்ணி வச்சுருக்கேன். அது மேலே தம் போட்டுடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. மூடி போட்டு மூடி ஒரு வெயிட் எடுத்து வச்சுக்குவோம். அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். தம் போட்டது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இறால் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதோடு சேர்த்து முட்டை, ஒயிட் ரைஸ், இறால் தொக்கு, வெங்காய பச்சடி, ரசம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.